அதுக்கப்புறம் நேற்று லஞ்சுக்கு வந்து சித்தி வீட்டுக்கு போயாச்சு. சித்தி வீட்டில் வந்து எதுவும் சமையல் பண்ணலை. அவங்க வந்து வெரைட்டி ரைஸ் வந்து ஒரு க்ளவுட் கிச்சனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. என்னென்ன வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, லெமன் ரைஸு, புளி சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, தேங்காய் துவையலும் கொஞ்சம் அப்பளம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது போக என்னோடய சிஸ்டர் வந்து பச்சை பயிரில் வந்து தேங்காய் பால் ஊற்றி பாயசம் பண்ணியிருந்தா. இன்னொரு சித்தி வந்து பீஸ் புலாவும் தயிர் பச்சடியும் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ் வந்து வெங்காயம் போட்டு ஆம்லேட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நான் கொண்டு போயிருந்தேன் பெப்பர் சிக்கனும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். யூஸ்வலாக நாங்கள் ஈவினிங் வந்து கடையில் தான் வடை, பஜ்ஜி, டீ அப்படி வாங்கி சாப்பிடுவோம் நாங்கள். நேற்று மாட்டுப்பொங்கல்னால அவ்வளோவா எந்த கடையுமே இல்லை. ஸோ அதனால் ஈவினிங் வீட்டில் எதுனாலும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாக தான் ரெடி பண்ணாங்க. என்னோடய பொண்ணு வந்து மினி சமோசா ரெடி பண்ணியிருந்தா. என்னோடய சிஸ்டர் வந்து சக்கரவள்ளி கிழங்குல பேன் கேக்கு, தம்பி வந்து வெங்காய வடை சுட்டான். அப்புறம் ஒரு மசாலா டீயும் போட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எல்லாமே நல்லா பேசிட்டு டைம் போனதே தெரியலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு லீவு அந்த மாதிரி வந்தால் தான் எல்லாருமே வந்து ஒன்றா கேதர் ஆக முடியுது. தேங்க்யூ.